நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சரை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மிக மிக அவசியமாக இருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துக்கோங்க, வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மூலியமா ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷனை பார்க்க போறீங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா என்னென்ன பலனுங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து 8 வகையான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது அந்த 8 வகையான ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் ஓசம் கன்வெர்ட்டுங்கிற டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கலாம், டாப்பில் பார்த்தீங்கன்னா சூஸ் அ கேட்டகரி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 வகையான ஃபியூச்சர்ஸ் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுக்குள்ளே டேப் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிலோகிராம், சென்டிகிராம், இந்த மாதிரி நிறைய கிராம்களை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 100 கிராம் போட்டோம்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிரும். உதாரணத்துக்கு நம்ம கிலோகிராம், 100 கிலோகிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா கிராம், அதில் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிராம் அப்படிங்கிற மென்ஷன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். பவுண்டுனா 220 பவுண்ட், 100 கிலோகிராம் 220 பவுண்ட் அப்படிங்கிறது வந்துடும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரே சிங்கிள் டைப்பில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லென்த்துங்கிறது வந்து உங்களுக்கு நீளத்தோட அளவை வித்தியாசமான கோணங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ இதில் வந்து இன்ச் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மைல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து 100 மீட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போய்ட்டு ஒரு 100 மீட்டர்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ 1000 மீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம்னா 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறத இது உங்களுக்கு நமக்கு ரிசல்ட் காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா அதே தான். உங்களுக்கு ஸ்கொயரில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஃபீட், ஹெக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தான் இதில் வந்து நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஸ்கொயரில் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கரன்சி, ஒரு நாட்டோட மதிப்பை இன்னொரு நாட்டோட நாணயத்தோட ஒப்பிடுறது எப்படி அப்படிங்க பார்க்கும்போது, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கரன்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து 500 ரூபாய் நோட்டை நம்ம மென்ஷன் பண்ணோம். 500 ரூபாய் நோட்டு மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து $9.8 அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா சைனா 48.631 அப்படிங்கிறது காட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாங்காங் டாலர் பார்த்திங்கன்னா 60. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் காட்டும். அடுத்த நாளாக 5வது பார்த்திங்கன்னா வால்யூம்ங்கிறது வந்து என்னென்னா நீரோட கொள்ளளவு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. 1 லிட்டர், 2 லிட்டர். நம்ம உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் செலக்ட் பண்ணுவோம். 1 லிட்டர் 100 லிட்டர் எவ்வளோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். 100 லிட்டர் எத்தனை கியூபிக் அப்படின்னு பார்க்கும்போது 0.1 கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரிசல்ட் காட்டுது, கன்வெர்ட் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீட், வேகத்தை வந்து அளவிடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம மீட்டர், நாட், கிலோமீட்டர், பெர் ஹவர் கிலோமீட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.2 மைல் பெர் ஹவர் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிசல்ட்டாக காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், தட்பவெப்பநிலை பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரில் செல்சியஸ் இருக்குது, ஃபாரன்ஹீட் இருக்குது, கெல்வின் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அதிகமாக நம்ம வழக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 100 செல்சியஸ்னால் எத்தனை ஃபாரன்ஹீட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சிடும். 100 செல்சியஸுங்கும் போது 212 ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்மாஸ்பியர், பார், ஹெக்டோ பாஸ்கல், தெரியாத ஒரு விஷயங்கள். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இதில் நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து 8 வகையான ஃபீச்சர்ஸ் இருக்குது.
8 வகையான ஃபீச்சர்ஸும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வாசம் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், இல்லைங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலியமாக வாசம் கன்வெர்ட்டர்ங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.